தங்கம் வைரம் நகைகளுக்கான கலால் வரியை ரத்து செய்ய கோரி நகைக்கடை உரிமையாளர்கள் காலவரம்பற்ற கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் அபிநயாவிடம் கேட்கலாம். அபிநயா, நகைக்கடை உரிமையாளர்கள் ஏற்கனவே போராட்டத்தை தொடங்கினார்கள், நடுவில் போராட்டத்தை வாபஸ் பெற்றார்கள் தற்காலிகமாக. இப்போது மீண்டும் போராடி வருகிறார்கள். என்ன காரணம் சொல்லுங்கள். கணேஷ், இந்த நகைக்கடை தங்க மற்றும் வைர நகைக்கடை உரிமையாளர்கள் நாடு முழுவதும் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். இதற்கு முக்கியமான காரணம் அந்த 1% கலால் வரியை திரும்ப பெற வேண்டும், அதே போல் பான் கார்டு பெற வேண்டும் என்ற அந்த உச்சவரம்பு 2 லட்சத்திலிருந்து 10 லட்சமாக உயர்த்தப்பட வேண்டும் என்ற இந்த 2 கோரிக்கைகளையும் அவர்கள் முன்வைத்திருக்கின்றனர். ஏற்கனவே மார்ச் 2ஆம் தேதி முதல் 4ஆம் தேதி வரை 3 நாட்களுக்கு இந்த போராட்டம் 3 நாட்களுக்கு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டிருந்தது. ஆனால் 4ஆம் தேதியே இந்த வேலைநிறுத்தமானது, கடையடைப்பு போராட்டமானது 7ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டிருப்பதாக அறிவிக்கப்பட்டிருந்தது. அதற்கிடையிலேயே டெல்லியில் சென்று நிதி அமைச்சர் அருண்ஜேட்லியை நகைக்கடை சங்கத்தினர் சந்தித்திருக்கின்றனர். அதில் அவர்களுக்கான உரிய பதில் கிடைக்கவில்லை. அதாவது இந்த கலால் வரி திரும்ப பெறுவதற்கான ஒரு உத்தரவாதம் கிடைக்காததை அடுத்து மீண்டும் இந்த போராட்டம் காலவரம்பற்ற போராட்டமாக தொடர்ந்திருக்கிறது. ஏற்கனவே அகில இந்திய அளவில் தொடங்கியிருந்த ஒரு சமயத்தில் தமிழகத்தில் 7ஆம் தேதி அது வாபஸ் பெற்றிருந்தாலும் மீண்டும் நேற்று அது காலவரம்பற்ற போராட்டமாக மீண்டும் தொடர்வதாக இங்கிருக்கக்கூடிய அமைப்புகள் தெரிவித்திருக்கின்றன. இந்த போராட்டத்தை பொறுத்தவரைக்கும் நாடு தழுவிய அளவில் 300க்கும் மேற்பட்ட அமைப்புகள், இந்த நகைக்கடை உரிமையாளர்கள் அமைப்புகள் இந்த வேலைநிறுத்த கடையடைப்பு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் இது சார்ந்த தொழிலில் ஏற்கனவே இந்த போராட்டத்தை வாபஸ் பெறும்பொழுது ஜெயந்திலால் சலானி, நகைக்கடை உரிமையாளர்கள் சங்கத்துடைய ஜெயந்திலால் சலானி என்ன சொன்னார்னா, அருண்ஜேட்லி எங்களுக்கு உறுதியளித்திருக்கிறார், எங்கள் கோரிக்கையை பரிசீலிப்பதாக உறுதியளித்திருக்கிறார், அதன் அடிப்படையில் நாங்கள் வாபஸ் பெறுகிறோம் என்று சொல்லிதான் வாபஸ் பெற்றாங்க. தற்போதான மீண்டும் இதை தொடர்ந்திருக்கிறார்கள். அதற்கு என்ன காரணம்? கணேஷ், அருண்ஜேட்லியை அங்க இருக்கக்கூடிய, அதாவது டெல்லியில் இருக்கக்கூடிய நகைக்கடை சங்கத்தினர் போய் சந்தித்த போது அவர்களுடைய பிரச்சனைகளை முழுமையாக கேட்டறிந்ததாகவும் இதற்கான நிவாரணத்தை, அதாவது என்ன செய்யலாம் என்பது குறித்து ஆலோசித்து முடிவெடுப்பதாகவும் தெரிவித்திருந்தனர். ஆனால் அதற்கான முடிவுகள் எதுவும் அறிவிக்கப்படாததை தொடர்ந்தே மீண்டும் அதனைத் தொடர்ந்து பிரதமரையும் போய் சந்தித்திருக்கின்றனர். ஆனால் அதில் அவர்களுக்கான பதில் கிடைக்காததை தொடர்ந்தே இந்த போராட்டம் மீண்டும் தொடங்கி இருப்பதாக தெரிவித்திருக்கின்றனர். மத்திய அரசு தரப்பிலிருந்து 3 விஷயங்கள் முன்வைக்கப்படுகின்றன இந்த கலால் வரியை பொறுத்தவரைக்கும். ஒன்று, 1100 டன் தங்கம் இறக்குமதி செய்யப்படுகிறது இந்தியாவிற்கு. இதன் காரணமாக டாலராக இந்தியா தரப்பிலிருந்து 3,45,000 கோடி செலுத்த வேண்டியிருக்கும் காரணத்தினால் அரசுக்கு பல்வேறு பாதிப்புகள் ஏற்படுவதாக மத்திய அரசு தெரிவிக்கப்படுகிறது. இதனால் இந்த வியாபாரத்தை, இந்த வர்த்தகத்தை ஒரு கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைப்பதாக அரசு தரப்பிலிருந்து முன்வைப்பதாக நகைக்கடை உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் மற்றொரு விஷயம் என்னவென்றால், மக்கள் தங்களுடைய சேமிப்பு பணத்தை வங்கிகளில் செலுத்தாமலும் அதேபோல் ஷேர் மார்க்கெட்டில் போடாமலும் நகையிலேயே அதிகமாக முதலீடு செய்கின்றனர். இதனால் பொருளாதார இழப்பு ஏற்படுவதாகவும் ஒரு காரணம் மத்திய அரசு தரப்பில் சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்லாமல் கருப்பு பணம் என்பது பெரும்பாலும் லேண்டில் முதலீடு செய்யப்படுவது போல் தங்கத்தில் அதிகமாக முதலீடு செய்யப்படுகின்றது. இவை அனைத்தையும் கட்டுக்குள் கொண்டு வருவதற்காகவே இந்த கலால் வரியை விதிப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இந்த விஷயங்களுக்காக வியாபாரிகளுடைய வாழ்வாதாரத்தை நசுக்கும் விதமான இந்த போக்கை கைவிட்டு வேறு விதமான வழிகளை கண்டுணர வேண்டும் என்ற ஒரு விஷயத்தை முன்வைத்து மீண்டும் இது காலவரம்பற்ற போராட்டமாக தொடர்வதாக உரிமையாளர்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கணேஷ், அபி, நகைக்கடை உரிமையாளர்களின் இந்த தொடர் போராட்டத்தால என்ன மாதிரியான பாதிப்புகள் ஏற்பட்டிருக்கு? நிச்சயமா மொத்தம் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் சுமார் 2500 கோடி வர்த்தகம் பாதிப்புக்குள்ளாகி இருக்கிறது. நாடு முழுவதிலும் இருந்து மொத்தம் 10,000 கோடிக்கு மேல் வர்த்தகம் பாதிப்புக்குள்ளாகி இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இது சார்ந்த தொழிலில் ஈடுபட்டிருக்கக்கூடிய 2 கோடி பேர் வேலைவாய்ப்பை இழந்திருக்கின்றனர். அதே போல் இங்கு தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 12 லட்சம் பேர் இது சார்ந்த தொழிலாளர்கள் தங்களுக்கான அந்த வேலை வாய்ப்பை இழந்திருப்பதாக கூறப்படுகிறது. பொதுமக்கள் தரப்பில், அதாவது இந்த கலால் வரி விதிக்கப்பட்டால் கடை உரிமையாளர்களுக்கு அதிகமான பேப்பர் ஒர்க்ஸ் என சொல்லக்கூடிய அந்த வேலைப்பளு அதிகரிக்கும் என்ற ஒரு விஷயமும் முன்வைக்கப்படுகிறது. அதே போல் இதனால் ஒரு பவுனுக்கு 250 400 ரூபாய் வரை விலை ஏற்றம் காண்பதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் இதனால் தங்க விற்பனையில் பாதிப்பு ஏற்படுவதற்கான ஒரு வாய்ப்பு இருப்பதாகவும் கூறப்படுகிறது. எனவே இந்த கலால் வரி விதிப்பின் மூலமாக உரிமையாளர்கள் மட்டுமில்லாமல் மக்களும் பாதிப்புக்கு உள்ளாவார்கள். அதனால் இந்த கடையடைப்பு போராட்டம் தொடர்வதாக கூறப்படுகிறது. இந்த கடையடைப்பினால் வியாபாரிகளுக்கு வியாபாரம் பாதிக்கப்படும்
பாதிக்கப்படுவது மட்டுமல்லாமல் மக்கள் அவசர தேவைக்காக நகை வாங்குவதாக இருந்தாலும் விற்பதாக இருந்தாலும் முடியாத ஒரு சூழ்நிலை இந்த கடையெடுப்பு போராட்டத்தால் ஏற்பட்டிருக்கிறது. திவ்யா.